எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இந்த காணொளி மூலமாக நம்ம டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் 2023 அப்படின்றதில் சிவில் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் என்னென்ன அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்க்குறோம். ஸோ இந்த இது மதுரா கோச்சிங் சென்டர் அப்படின்ற பைபாஸ் நியர்லி மெஜரா காலேஜ் ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ இந்த சென்டர் மூலமாக நாங்கள் அந்த ஆனுவல் பிளானர் டீட்டெயிலாக நாங்கள் சொல்கிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கம்பைன்டு என்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன், நம்பர் ஆஃப் போஸ்ட் 828. ஸோ 828 போஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் ஸ்டாண்டர்ட்ஸில் இருக்கும். ஸோ இப்போ இந்த இதில் நம்ம ஜேடிஓவுக்கு ப்ரீவியஸ் இதில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த ஜேடிஓ போஸ்ட் என்னவோ அதே சிலபஸ் நமக்கு இதுக்கு இருக்கும். தென் டென்டேட்டிவ் மந்த் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி 2023 ஆஃப்டர் பொங்கல். ஸோ த பப்ளிகேஷன் நமக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. தென் டென்டேட்டிவ் மந்த் ஆஃப் த எக்ஸாமினேஷன், தட் இஸ் மே 2023 அதில் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். ஸோ ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் த எக்ஸாம் த ரிசல்ட் வில் அனௌன்ஸ்டு டென்டேட்டிவ்லி ஆன் ஜூலை 2023 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் ஸ்டாண்டர்ட். ஸோ மேபி பிஇ சிவில் இன்ஜினியரிங் தென் ஹையர் சிவில் இன்ஜினியரிங் ரிலேட்டடாக சப்ஜெக்ட் படித்தவங்களும் இதுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது நோட்டிஃபிகேஷனே அவங்க கொடுத்துருக்குறாங்க. இம்மிடியட்லி செகண்ட் நோட்டிஃபிகேஷன், தட் இஸ் அ ரோடு இன்ஸ்பெக்டர் இன் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத் ராஜ். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒன் கைண்ட் ஆஃப் த சபார்டினேட் எக்ஸாமினேஷன். ஸோ த நம்பர் ஆஃப் போஸ்ட் ஆர் நம்பர் ஆஃப் வேக்கன்சி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 762 762 நம்பர் ஆஃப் போஸ்ட் அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஐடிஐ சிவில் டிராஃப்ட்ஸ்மேன் அப்படின்ற ஒரு கோர்ஸ் படித்தவங்க அவங்களுடைய ஸ்டாண்டர்ட். ஸோ நிறைய நம்ம குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாம்ஸ் எல்லாம் நம்ம எழுதியிருப்போம். ஈவன் நம்ம சிவில் ஓரியன்ட் பீப்புள்ஸ் எல்லாம் நம்ம கம்பைன்டு என்ஜினியரிங் சர்வீசஸ் அப்படின்னு எழுதியிருப்போம். கம்பைன்டு சபார்டினேட் இன்ஜினியரிங் சர்வீசஸ் அதெல்லாம் எழுதியிருப்போம். ஸோ அதில் வரக்கூடிய லாஸ்ட் எக்ஸாம் நம்ம எப்படி சர்வேயருக்கு ஒரு செப்பரேட் எக்ஸாம் ஐடிஐ ஸ்டாண்டர்டில் கண்டக்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு டைமாக ரோடு இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி ஹேண்ட் ஓவர் பண்ணுது டிஎன்பிஎஸ்சியோடைய ஹிஸ்ட்ரியில். ஸோ அதுக்கு முன்னாடி ரோடு இன்ஸ்பெக்டர் டிஎன்பிஎஸ்சியில் கிளாஸஸ் அவங்க எந்த இதுவுமே வேகன்சி அறிவித்ததே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் இதெல்லாம் இந்த ரூரல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கலெக்டரேட்டுக்கு கீழே அவங்க தான் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா அவங்க அறிவித்து ஸோ அந்த கலெக்டரேட்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரீமை ஃபுல்லாக நமக்கு எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணி லோக்கலாக ஆளுகளெல்லாம் ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ த சேம் என்னென்ன டேட்டு உங்களுக்கு டென்டேட்டிவாக நோட்டிஃபிகேஷன் இருக்கும், எந்த டேட்டில் மந்த் ஆஃப் எக்ஸாமினேஷன் இருக்கும், எந்த மந்த் உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். ஸோ த ஃபஸ்ட்டு கம்பைன்டு என்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீசஸில் கொடுத்துருக்குறாங்களோ த சேம் டேட் இங்கேயும் சொல்லியிருக்கிறாங்க. டென்டேட்டிவ் மந்த் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் ஜனவரி 2023, டென்டேட்டிவ் மந்த் ஆஃப் எக்ஸாம் மே 2023 அண்ட் டென்டேட்டிவ் மந்த் ஆஃப் த ரிசல்ட் ஆல்சோ ஜூலை 2023. ஸோ இந்த ரெண்டு போஸ்ட்டுமே டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் கண்டிப்பாக எலிஜிபிள். ஸோ ஆஃப்டர் தட் பிஇ சிவில் இன்ஜினியரிங் படித்தவங்க இல்லை எம்இ சிவில் இன்ஜினியரிங் ரிலேட்டடாக படித்த எல்லா போஸ்ட்டுமே இந்த ரெண்டு போஸ்ட்டுக்குமே மேக்ஸிமம் எலிஜிபிளாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு கிளாஸுக்குமே கம்ப்ளீட்டாக நோட்டிஃபிகேஷன் ஜனவரி 2023 அவங்க அனௌன்ஸ் பண்ண உடனேயே மதுரா கோச்சிங் சென்டர் மூலமாக ஆன்லைன் எக்ஸாமும் ஆஃப்லைன் ரெகுலர் கிளாஸஸ் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறதா இருக்கிறோம். ஸோ அதில் உங்களுக்கு யார் யார் விருப்பம் இருக்கோ அவங்க எல்லாம் ஃப்ரீ வீடியோஸ், ஃப்ரீ கண்டென்ட் வீடியோஸ் மதுரா கோச்சிங் சிவில் அப்படின்ற ஸ்ட்ரீமில் அவங்க அப்லோட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல மதுரா கோச்சிங்
சிவில் அப்படின்ற அந்த சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதனுடைய முடிவில் வந்துட்டு உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ் வந்துட்டு இருக்கும். உங்களுக்கு எந்த சந்தேகங்கள் ரிலேட்டடாக, ஸோ எப்போ இந்த எக்ஸாம் வந்துட்டு வரும், எப்போ வந்துட்டு இந்த எக்ஸாம் வந்துட்டு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க, இல்லை எப்போ வந்துட்டு உங்களை ஆன்லைனா ஆஃப்லைனா அப்படின்ற உங்கள் சந்தேகங்களும் சரி, இல்லை நான் எலிஜிபிளாக இதுக்கு, நான் ஐடிஐ படிச்சிருக்கிறேன், ஐடிஐ இந்த கோர்ஸ் வந்துட்டு படிச்சிருக்கிறேன், இல்லை டிப்ளமோவில் இந்த கோர்ஸ் படிச்சிருக்கிறேன், பிஇ இந்த கோர்ஸ் படிச்சிருக்கிறேன், எந்த சந்தேகங்களும் உங்களுக்கு டைரெக்டாக வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு தெரியப்படுத்துங்க. உடனே வந்துட்டு உங்களுக்கு பதில் அளிக்கப்படும், விளக்கம் அளிக்கப்படும். நன்றி.